எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஒரு கெட் ரெடி வித் மீ vlog தான் பார்க்க போகிறோம். என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே ஆல்ரெடி நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் பாக்கி இருக்குது. ஆல்சோ இன்றைக்கி நான் கொஞ்சம் புது மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு அதை அப்படியே வீடியோ வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணுற டேவும் பார்த்திங்க அப்படின்னா சிவராத்திரி. ஸோ நான் ஷூட் எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் நான் வந்து கோவிலுக்கு போகும்போது சேம் மேக்கப்பில் தான் போக போகிறேன். ஸோ இது வந்து பட்ஜ் ஆகுதா மூவ் ஆகுதா என்ன அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி மெயினாக பேஸ் ப்ராடக்ட்க்கு நான் என்ன ஒரு புது ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா மாமா எர்த்தோடைய ஹைட்ரா க்ளோ சிசி சீரம் இது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக சிசி க்ரீம் மாதிரி இல்லாமல் சிசி சீரமாக இருக்குது நமக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பைதவே இந்த பேக்கேஜிங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப க்யூட்டாக சோட்டுவோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இந்த ப்ராடக்ட் இப்போதைக்கு 3 ஷேட்ஸில் அவைலபிளாக இருக்குது. வெனிலா, பீச், ஹனி. ஸோ இதில் ஷேட் ரேஞ்ச் மட்டும் இன்னும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நிஜமாவே இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட் நான் சொல்கிறேன். அதை உங்களுக்கு யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். 03 ஹனி தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நமக்கு இந்த மாதிரி ட்ராப்பரோடு வருது. நம்ம ட்ராப்பர்லேருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட கையாலே ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கின்ல வந்து டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸ் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா ரொம்பலாம் தெரியவே தெரியாது. ஏன்னா இது வந்து ஸ்கின்னாக அவ்வளோ பிளெண்ட் ஆகுது. நீங்கள் எவ்ரிடே யூஸ்க்காக இருக்கட்டும் சரி, நீங்கள் வந்து லைட் மேக்கப் தான் ப்ரிஃபர் பண்ணுற பர்சனாக இருக்கீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஸ்பெஷல் அக்கேஷன் கூட போட்டுக்கலாம். ரொம்ப ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது அந்த ஒரு க்ளோவோடு இருக்குது. ஏன்னா இது வந்து அவங்க ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சிசி சீரம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோவிலுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்தால் இது வந்து எங்கேயுமே மூவ் ஆகலை, பட்ஜ் ஆகலை, எதுவுமே ஆகவே இல்லை. ஆனால் இந்த பில்லிங் மாதிரியான ப்ராப்ளம் கூட இல்லவே இல்லை. சன்ஸ்க்ரீனுக்கு மேலே அப்ளை பண்ணப்பவும் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்கின் கேர் இன்ஃப்யூஸ்டு மேக்கப். ஸோ அதனால் இதில் நமக்கு வைட்டமின் சி இருக்குது, ஹைலூரானிக் ஆசிட் இருக்குது. வைட்டமின் சி நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஹைலூரானிக் ஆசிட் நம்ம ஸ்கின்னை நல்லா டீப்பாக ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை ஈவனாக ஃபேஸ், இயர்ஸ் அண்ட் நெக்லையுமே போட்டு நான் நல்லாவே தரவாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் வந்து எனக்கு கொஞ்சம் பக்காவாக தான் இருக்குது. ஸோ நமக்கு ரொம்ப பெரிய லெவலில் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியவே இல்லை. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மாமா எர்த்தில் இன்னொரு புது லான்ச்சும் வந்திருக்கு. எனக்கு இந்த லான்ச் வந்து பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிகாஸ் எனக்கு ப்ளஷஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இது வந்துட்டு எனக்கு இன்னுமே கொஞ்சம் பர்சனல் சாய்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து மாமா எர்த்தோடைய நரிஷிங் நேச்சுரல் லிப், சீக் அண்ட் ஐ டிண்ட். இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் டிண்ட். ஸோ இதுலேயுமே நமக்கு 3 ஷேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பீட் ரெட், கொக்கோ நியூட், ரோஸ் பிங்க் அப்படின்னு 3 ஷேட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பீட் ரெட் அப்படின்ற ஷேடில் பீட்ரூட் இன்க்ளூட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. கொக்கோ நியூட்ன்ற ஷேடில் கொக்கோ யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் ப்ரொவைட்ஸ் ஹைட்ரேஷன். அண்ட் ரோஸ் பிங்க் அப்படின்ற ஷேடில் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸும் அதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேடுக்கு ஏற்ற மாதிரியான இன்க்ரீடியன்ஸும் அவங்க வந்து ஸ்விட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரமும் சரி, இந்த டின்ட்டும் சரி, நீங்கள் தாராளமாக கையாலே பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து கை யூஸ் பண்ணுறது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்துட்டு ப்ரஷஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் தாராளமாக கையாலே வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது இந்த க்ரீம் சரி ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்குது. டிண்ட் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர பிக்மெண்டடாக இருக்குது. அண்ட் நீங்கள் கரெக்டான அளவில் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக நேச்சுரலாகவே இருக்கும் உங்களுக்கு. நான் இதில் யூஸ் பண்ணுற ஷேட் பார்த்திங்க அப்படின்னா பீட் ரெட் அப்படின்ற ஷேட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய சீக்ஸில், ஐஸில், அதுக்கப்புறமா லிப்ஸ்லேயுமே இதே ஷேட் தான் நான் வந்து போட்டுக்க போகிறேன். ஆஸ் தே மென்ஷன்ட் இருக்க அந்த லிப் அண்ட் சீக் டிண்டில் கூட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இம்பில்டு மிரரோடே வருது இந்த குட்டியோன் பேக்கேஜிங்லேயுமே. அது வந்து ஒரு பெஸ்ட் பார்ட்னு நான் சொல்வேன். இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ இந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் மாமா.in வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு கூப்பன் கோடும் வச்சுருக்கேன். ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகிற இந்த கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். மாமா எர்த் ஆப் அண்ட் நீங்கள் வெப்சைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர மாமா எர்த் ப்ராடக்ட் எல்லாமே வந்து அமேசான், நைக்கா, பர்பிள் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. மாமா எர்த்தோட வெப்சைட் ஒரு ஆப்பில் வாங்குறது மூலிமா நம்மளுடைய ஆர்டர் சார்பாக ஒரு மரம் நடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாமா எர்த்தோட எய்ம் அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 1 மில்லியன் ட்ரீஸ் வந்து 2025 வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதுக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்த மாதிரி இருக்கும் நம்ம வெப்சைட் ஒரு ஆப்பில் வாங்கணும் அப்படின்னா. ஸோ இந்த 2 மட்டுமே இருந்தால் போதும், நம்மளுடைய எவ்ரிடே மேக்கப் வந்து முடிச்சிடலாம். ஃபுல் ஃபேஸ்க்குமே நம்ம மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும். பட் எனக்கு கண்டிப்பாக ஐப்ரோஸ் வந்து போட்டே ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்டெப்பையும் வந்து கம்மி பண்ணிக்கிறதுக்காக ஒரு மஸ்காரா எடுத்துக்கிறேன். ஸோ மஸ்காராலே டேரெக்டாக வந்து நம்ம ஐப்ரோஸ்க்கு ஃபில் பண்ணுற ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸை நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரிசல்ட். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறைய ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி வெர்சடைலாக உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குமே சேம் நான் மாமா எர்த்தோடைய மஸ்காரா தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய ஐப்ரோஸ் நான் வந்து தாராளமாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏற்ற மாதிரியான ஷேப் அண்ட் கலர் வர வரைக்கும் நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் சேம் ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த ஆங்கிள்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு விங்டு ஐலைனர் கூட போட்டுக்கிறேன். வேறு ஐலைனர்னு தனியாக நான் எடுக்கவே இல்லை. மஸ்காரா வான்லேருந்தே ப்ராடக்டை பிக் பண்ணி அப்படியே நான் வந்து போட்டுக்கிறேன். இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சேம் மஸ்காராவே ஆஸ் யூஷுவல் மஸ்காராவோட பர்பஸ்க்காகவே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஐலாஷில் வந்து நான் மஸ்காரா நல்லாவே கோட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஒன்ஸ் என்னோடய மேக்கப் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறமா என்னோட ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் டெஸ்ட் வந்து நான் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஆல்ரெடி ஆயில் அப் ஆகும் ஃபேஸ் ஃபுல்லாகவே. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின்னால் நான் வந்து ஆயிலை மட்டும் பிளாட் பண்ணி எடுக்கிறேன். எனக்கு வந்துட்டு மேக்கப்லாம் பெருசாக ட்ரான்ஸ்ஃபரே ஆகவே இல்லை, சுத்தமாக கூட ட்ரான்ஸ்ஃபரே ஆகவே இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், நிறைய ஆயில் வந்து எனக்கு வந்துருந்துச்சு டிஷ்யூவில். தேட்ஸ் இட். இதுதான் வந்து இன்றைக்கான மேக்கப்பாக இருக்குது. இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு குட்டி பிந்தி வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என்னுடைய அவுட்ஃபிட்க்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ஆக்சரிஸும் நான் வந்து பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நான் 2-3 ஹால் வீடியோ ஷூட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே அவுட்ஃபிட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி மாற்றினா கூட என்னுடைய மேக்கப் வந்து எந்த ஒரு அவுட்ஃபிட்ஸுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே இல்லை. அதுதான் அதோட பெஸ்ட் பார்ட்னு நான் சொல்வேன். கண்டிப்பாக இந்த மேக்கப் ப்ராடக்ட்டை நான் வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுப்பேன். இதில் ஷேட் ரேஞ்ச் மட்டும் அவங்க இன்னும் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்ற உங்கள் வீடியோ சஜஷனையும் வந்து எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு நான் வந்து என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் அட்ரஸ் பண்ணுறேன். See you on the next video. Until then, bye. Take care.